இப்போ ஒரு 2 மந்திரங்களுடைய ஆற்றலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று மகா கணபதி மந்திரம் அப்படிங்கக்கூடியது. இந்த மகா கணபதி மந்திரம் எனக்கு உறுதுணையாக இருந்த மந்திரம். இது ஏரொளி சக்கரத்தில் இந்த பிரபஞ்ச ஆற்றலில் சொற்கள் எவ்வாறு சிதறி கிடைக்கின்றன, ஒலிகள் எவ்வாறு சிதறி கிடைக்கின்றன, ஒரு உயிருக்கு தேவையான ஆற்றலை இந்த ஒலிகள் எவ்வாறு கொடுக்கின்றன, நாம் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்னு விரிவாக்கமாக சொல்லியிருக்கிறார். பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ ஒரு 2 மந்திரங்களுடைய ஆற்றலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று மகா கணபதி மந்திரம் அப்படிங்கக்கூடியது. இந்த மகா கணபதி மந்திரம் எனக்கு உறுதுணையாக இருந்த மந்திரம். எங்கள் அப்பாவுக்கு பேர் ஹரிஹரன்னு பேர். ஆனால் அவங்க நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மகா கணபதி மகா கணபதி மகா கணபதி. யார்கிட்ட பேசினாலும் நீங்கள் ஹலோன்னு சொல்லுவீங்களா, அவங்க மகா கணபதி அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபோனில் பேசினா யாரை பார்த்தானாலும் மகா கணபதி அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கள் அப்பா கவலைப்பட மாட்டாங்க, மகா கணபதிம்பாங்க. அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மகா கணபதிங்கிறது ஒரு ஒரு வேர் சொல்லாவே வந்துருச்சு. அது ஒன்றும் பெரிய உணர்வாலாம் சொல்லலை. ஒரு நாள் பூஜையில் ஒரு யோகி நம்ம வீட்டில் பூஜை போட வந்திருந்தார். நானும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன். நான் கல்லூரியில் படிக்கிறேன், 17 வயது எனக்கு. அந்த பூஜையில் நானும் கலந்துக்கிட்டேன். அந்த யோகி சொன்னார், இங்கே 108 தீபம் ஏற்றி வச்சுருக்குமா, அதில் ஒரு கோமுக்கு, அதாவது ஒரு சின்ன மூக்கு, இப்போ இந்த ரசம் ஊற்றக்கூடிய ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்கள்ல அந்த காலத்தில், அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி இதிலெல்லாம் நீ நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நான் பெரிய பூஜை பண்ணுறேன், 2-3 மணி நேரம் நீடிக்கும், அது வரைக்கும் இது உன் பொறுப்பு அப்படின்னாரு. நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நல்ல வக்கனையாக நான் ஏதோ பெரிய ஆள் மாதிரி நானும் சரின்னு அந்த ரூம்குள்ளே போயிருந்துட்டேன். அவராக்கு தான் கூப்பிட்டு சொன்னார், நானாலாம் ஒன்றும் கேட்கல. அவராக கூட்டி நீ இதை பார்த்துக்கிறியாப்பான்னாரு. சரி பார்த்துக்கிற சுவாமி அப்படின்னு நான் போய் ஒரு இடத்துல போய் பார்த்தேன். அவர் சகசிரநாமம் சொன்னார். அவர் நல்ல உச்சாரணை. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அவர் MBBS டாக்டர் படித்தவர். குவைட் இந்தியா இயக்கம்னு சொல்லி காந்திஜி ஒரு வெள்ளையினே வெளியேறுன்னு ஒரு இயக்கம் ஏற்படுத்தும் போது அவர் அதிலிருந்து வெளியேறி வந்தவர். நாட்டுக்காக வேண்டி விடுதலை போராட்டத்துக்காண்டி போராடினார். அப்பாவும் விடுதலை போராட்டனால அந்த தொடர்புனால அவர் இங்கே தங்கியிருப்பார். ஒரு மிகப்பெரிய யோகி. திருமணம்லாம் பண்ணிக்கல. ஒரு காய் வஸ்திரமும் ஒரு துண்டும் தான் போட்டுப்பார், வேறு எதுவும் போட்டுக்கல. அவர் அன்னைக்கு வந்திருந்தார். அவர் பூஜை பண்ணும்போது நானும் அந்த முதல்ல ஒரு சுற்றி எல்லாம் விட்டுட்டேன். அவர் கரெக்டாக ஒரு 10 மந்திரம் சொல்லியிருப்பார். எனக்கு அதுக்கு மேலே தெரியலை. நானும் எங்கள் அப்பா இந்த மந்திரத்தை நின்னாலும் இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நானும் மகா கணபதி, அந்த மகா கணபதி மந்திரம் பூரணமான மந்திரமும் எனக்கு தெரியாது. அவங்க மகா கணபதிம்பாங்க, நானும் மகா கணபதிம்பேன், அவ்வளோதான் தெரியும். அதை நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்கிட்ட ஒரு உள்ளுணர்வு, இந்த மகா கணபதி அப்படி இல்லை. அந்த மந்திரத்தினுடைய பேர் வெறுமன மகா கணபதி இல்லை. இது ஏரொளி சக்கரத்தில் இந்த பிரபஞ்ச ஆற்றலில் சொற்கள் எவ்வாறு சிதறி கிடைக்கின்றன, ஒலிகள் எவ்வாறு சிதறி கிடைக்கின்றன, ஒரு உயிருக்கு தேவையான ஆற்றலை இந்த ஒலிகள் எவ்வாறு கொடுக்கின்றன, நாம் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்னு விரிவாக்கமாக சொல்லியிருக்கிறார். அதை நான் நான் அனுபவத்தில் உணர்ந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மந்திரம் எனக்கு அது உள்ளொலியாக நின்று இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிச்சு. நான் உடனே ஒரு 3 அல்லது 4 வாட்டி சொல்லியிருப்பேன், ஓம் ஸ்ரீ மகா கணபதி நம. எனக்கு எவ்வளோ நேரம் சொன்னேன்னு தெரியாது. நான் ஒரு 2-3 மூடை பூ அந்த அர்ச்சனைக்கு வாங்கி வச்சுருந்தாங்க வீட்டில். அத்தனை மூடை பூவையும் அவர் எனக்கே போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியாது. நான் கல்லூரியில் தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு அன்னைக்கு இப்போ என்ன எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்னு அன்னைக்கு எனக்கு பாட்டை கெடுத்துட்டார் அவர். என் எழுத்தையும் பாட்டையும் அன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா திறமையும் இருந்தோம். எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு மூளையே செயல்பட முடியாமல் ஆக்கிடுச்சு. நான் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். சொன்ன நேரத்தில் ஒரு 10 மந்திரம் கூட சொல்லியிருக்க மாட்டேன். நான் படிப்பு கிடிப்பு எல்லாம் கணக்கெல்லாம் செண்டை வாங்குவேன். என்ன போச்சு ஏது போச்சுன்னு தெரியல, எல்லாம் இழந்துட்டேன். அந்த நிகழ்வு எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதை நான் உங்களுக்கு மந்திரமாக இப்போ சொல்கிறேன். அந்த உணர்வு பிரபஞ்ச ஆற்றல் முழுவதுமாக இப்போ 228 புவனங்கள் உள்ளதாக காரண ஆகமம், காரிய ஆகமம் இவைகள்லாம் பேசுது திருமந்திரத்தில். எல்லா புவனங்களும் புவனம் கடந்த சுவடையும் போய் பார்த்து வரக்கூடிய பெருங்கருணே இறைவன் அந்த மந்திர ஆற்றல் மூலமாக அதை எனக்கு உபதேசித்த அந்த ஞான பிளம்பு, அந்த ஏரொளி ஒளி வண்ணமான அந்த பேராற்றல் எனக்கு கொடுத்தது. அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 5 தடவை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஆங்கக்கூடிய மந்திரம் ஒரு வாட்டி,
ஆங்கக்கூடிய மந்திரம் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். பஞ்சாக்கரத்தை 11 தடவை 12 தடவை சொல்கிறேன். நீங்கள் அதை நான் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் திருச்சிற்றம்பலம்னு சொன்னேன். நான் நிறுத்திக்கிறேன். எனக்கு கவுண்ட் பண்ணியெல்லாம் மந்திரம் சொல்லி பழக்கம் இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாம் தடாலடி தான். அது என்ன அவன் அவன் என்ன ஆட்கொள்கிறான், நான் அதெல்லாம் இன்னெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் சொல்லுதேன், நீ ஏற்றுக்கோ. அது எல்லாம் வம்படியான பேச்சு தான் எனக்கும் இறைவனுக்கும். அதனால் எனக்கு இது என்ன தெரியாது. நான் உணர்ந்ததை இறைவன் எனக்கு உணர்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன்.